Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ்ல ஆர்பி அசிஸ்டன்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த மிக்சர் ஆஃப் 156 லிட்டர்ஸ் அதுல மில்க் இஸ் டு வாட்டர் என்ன ரேஷியோல இருக்குன்னா 7:6 ரேஷியோல இருக்கு. இதுல எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க, வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ரேஷியோ எப்படி மாறிடுது, 14:13 மாறிடுது. ஸோ முதல்ல 156 லிட்டர்ல எவ்வளோ மில்க் இருக்கு, எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோங்க. ஸோ மொத்த ரேஷியோ எவ்வளவு, 7:6, அதாவது 7 + 6 = 13. இங்க டோட்டல் குவான்டிட்டி இருக்கு. ஸோ ரேஷியோவோட டோட்டலும் நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம். 156/13 வந்து எவ்வளோங்க, 12 லிட்டர். 12 லிட்டர். இந்த 12 வந்து நீங்க இந்த ரேஷியோவோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மில்க் அண்ட் வாட்டர் கிடைச்சிடும். அதாவது 7 × 12 அது வந்து உங்களோட மில்கா இருக்கும். வாட்டர் வந்து 6 × 12. அதாவது நான் 2 ஸ்டெப்பா பண்ணியிருக்கேங்க. ஒரே ஸ்டெப்ல நீங்க பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்கன்னா, மில்க் கண்டுபிடிக்கணும்னா 7/13 ஆஃப் 156 அப்படின்னு போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இதை தான் நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன், 156 13ஆல டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மில்க் வந்து 84, வாட்டர் வந்து 72 இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா, மில்கோட நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, வாட்டரோட ஏதோ ஒன்று ஆட் பண்ணும்போது நம்மளோட ரேஷியோ 14:13 மாறணும். இப்போ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 84 × 13 = 14 × 72 + x. இப்போ 84 × 13 வந்து 1092 is equal to 14 × 72 வந்து 1008 + 14x. இப்போ இது இந்த பக்கம் வரும்போது இங்க பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆயிடும். இப்போ 84 = 14x x = 6. அதாவது இங்க இருந்து என்ன ஆகும், இங்க 14 வந்து டிவிஷன்ல இருக்கு. 84/14 சாரி 14 வந்து இங்க மல்டிபிகேஷன்ல இருக்கு. ஸோ 84/14 வரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் வரும். அப்ப 6 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் நமக்கு இந்த ரேஷியோ கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. There is 120 liter mixture of milk and water in a jar. The ratio of milk and water in the jar is 5:3. ஓகேங்களா? So if x liters of mixture is taken out, the difference of the milk and water in the jar is 24 liters. Then find the value of x. So total mixture வந்து எவ்வளோனா 120 லிட்டர்ஸா இருக்கு. இதுல மில்க் இஸ் டு வாட்டரோட ரேஷியோ வந்து என்னவா இருக்குன்னா 5:3. சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை லிட்டர் ஆஃப் மில்க் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/8 ஆஃப் 120. ஸோ 75 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இருக்கும். வாட்டர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 45 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். இப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோங்க இருக்கு, 75 - 45 is equal to 30 லிட்டர்ஸ் இருக்கு. டோட்டல் மிக்சர் டிஃபரன்ஸ். ஸோ 120 லிட்டர் ஆஃப் மிக்சரா இருக்கும்போது வாட்டருக்கும் வாட்டருக்கும் மில்க்குக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு, 30 இருந்துச்சு. இப்போ அவங்க எவ்வளோ டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க, 24 சொல்லியிருக்காங்கன்னா அப்போ டோட்டல் மிக்சர் எவ்வளவா இருக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து குறையும் போது மிக்சரும் குறையும் இல்லையா? ஸோ அதனால 24/30 × 120. ஸோ 96 லிட்டர்ஸ் வந்து இந்த மிக்சர் இருந்திருக்கும். 96 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சரை நீங்க எடுத்தா வெளியில எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து 24 லிட்டர்ஸா இருக்கும். அடுத்தது பாருங்க, 108 லிட்டர்ஸ் பியூர் மில்க் இன் ஏ கேன். பியூர் மில்க் வந்து எவ்வளவு இருக்குங்க, 108 லிட்டர்ஸ் இருக்கு. 36 லிட்டர்ஸ் ஆஃப் மில்கை வெளில எடுக்கிறோம். மில்க் மைனஸ்ன்றது வெளில எடுத்த மில்க் 36 லிட்டர்ஸ்னா ரிமைனிங் மில்க் 72 இருந்திருக்கும். The same amount of water
சேர்க்கிறாங்க. அப்போ வாட்டர் இங்க வந்து இது மில்க், இது வாட்டர்னு வச்சுக்கோங்க. முதல்ல 108 இருக்கு, வாட்டர் 0 இருக்கு. இப்ப மில்க எடுத்துட்டாங்க. ஸோ வாட்டர் அதுக்கு பதில் ஆட் பண்றாங்க. டோட்டல் மிக்சர் எப்படி பார்த்தாலும் இங்கேயும் 108 தான், இங்கேயும் 108 தான். ஏன்னா 72 மில்க், வாட்டர். ஸோ இப்போ நான் 15 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் டேக்கணும். மிக்சர்ல இருந்து 15 லிட்டர்ஸ் எடுக்கிறாங்க. இங்க மிக்சரோட டோட்டல் வந்து என்னது 108. ஸோ 108ல இருந்து 15 லிட்டர்ஸ் எடுத்துட்டு 7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதுல ஆட் பண்றாங்க. ஸோ இந்த 15 லிட்டர்ஸ்ல எவ்வளோ மில்க் இருக்கும்னு முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? அதாவது மில்க் வந்து டோட்டலா மிக்சர்ல எவ்வளோ இருக்கு? 72. டோட்டல் மிக்சர் 108, அதுல 72 பியூர் மில்க், அதுல 15 லிட்டர்ஸ். ஸோ அப்ப எவ்வளோ வரும்? ஸோ இந்த மிக்சர்ல மில்க் வந்து எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 லிட்டர் இருக்கும். ஆனா நம்ம எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர் வெளில எடுக்கிறோம்? 15 லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சரை வெளில எடுக்கிறோம். அப்ப மிக்சர்ல இருந்து வெளில எடுத்த வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கும்? 5 லிட்டர்ஸ் வெளில எடுத்திருப்போம். ஸோ இதுல இருந்து அப்ப நம்மளோட மில்க் வந்து எவ்வளவு இருக்குங்க? 72 லிட்டர்ஸ் இருக்கு. வாட்டர் வந்து எவ்வளவு இருக்கு? 36 லிட்டர்ஸ் இருக்கு. இப்ப மிக்சரா எடுக்கும் போது மில்க்ல இருந்து 10 லிட்டர் கழிஞ்சிருக்கும். ஸோ 62 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் தான் இருக்கும். வாட்டர்ல வந்து 5 லிட்டர்ஸ் மைனஸ் பண்ணியிருப்போம். 31 லிட்டர் தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து 7 லிட்டர் ஆஃப் வாட்டரை ஆட் பண்றோம். ஸோ 31 + 7 38 லிட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 38 லிட்டர் வந்து வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் மிக்சர் நோ. இப்ப டோட்டல் மிக்சர் எவ்வளோங்க? 62 + 38 தான் டோட்டல் மிக்சர் இல்லையா? வாட்டரோட லிட்டர்ஸ் டிவைடட் பை டோட்டல். வாட்டர் பை டோட்டல். டோட்டல் வந்து 38 + 62. இதுல பெர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால இன்டூ 100. ஸோ 38/100 இன்டூ 100 is equal to 100 கேன்சல் ஆயிடும். 38%. ஸோ 38% ஆஃப் வாட்டர்னா இருக்கும். நீங்க வாட் பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க, அதனால வாட்டரோட பெர்சன்டேஜ் மிக்சர்ல எவ்வளோ? சரிங்க. அடுத்த ஃபோர்த் சம் பாருங்க. Jar A has 3x liter of milk. Jar B has x liter of water. 25 liter of each mixture and water was taken out from the respective jars and the resultant quantities from the jars were mixed in jar C. If the respective ratio of milk and water in jar C was 9:13, what was the initial quantity of milk in the jar? So இது வந்து 3x xன்னு இருக்கு. இது milk by water எப்படி இருக்கு? 3x by xன்னு இருக்கு. இதுல இருந்து 25 லிட்டர்ஸ் ரெண்டுல இருந்துமே, அதாவது மில்க்ல இருந்தும் எடுக்கிறாங்க, வாட்டர்ல இருந்தும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? ரேஷியோ வந்து 19:3ன்னு மாறுது. ஓகேங்களா? இப்ப நீங்க இனிஷியலா எவ்வளோ மில்க் இன் ஜார் ஏ இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இந்த எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 3 × 3x - 25 is equal to 19 × x - 25. 9x - 75 is equal to 19x - 475. So 9x இந்த பக்கம் கொண்டு போறேன். -75 is equal to 19x - 9xன்னு வரும். ஏன்னா இங்க +9x இருக்கு, இந்த பக்கம் போக -9xன்னு வரும். இந்த -475 இங்கிட்ட +475 வரும். இதுல இருந்து 400 is equal to 10x இருக்கும். x equal to 40. இந்த x equal to 40 மில்க்ல ஜார் ஏல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். ஸோ 3 × x 3 × 40 equal to 120 லிட்டர்ஸ். ஸோ இனிஷியலா 120 லிட்டர்ஸ் இருந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு வேற எதனா வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.